அந்த ஒப்பந்தங்கள் இந்த பழங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கின்றன. உதாரணமாக இந்தியாவினுடைய நிலக்கரி உற்பத்தியில் கிட்டத்தட்ட 18% இந்த சத்தீஸ்கரில் கிடைக்கிறது. பாக்சைட்டில் 17% இந்த பகுதியில் இருந்து கிடைக்கிறது. இந்தியாவின் வைரங்களில் 4% இந்த பகுதியில் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு வளமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல 2 டஜன் கனிம தாதுக்கள் அந்த மண்ணிலே புதையுண்டு கிடக்கின்றன. பல லட்சக்கணக்கான கோடிகளில் இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக இந்த நிறுவனங்கள் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 110 ஒப்பந்தங்கள் வரை புதிதாக அங்கே கையெழுத்தாகி இருக்கின்றன. ஆக இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் இந்த கனிம வளத்தை சுரண்டுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்காக சத்தீஸ்கர் முழுவதும் சாலைகள், பாலங்கள், கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்ம ஊர்ல பார்த்தா கூட எல்லா இடங்களிலும், தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலுமே 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என்பது சாதாரண ஒன்றாக இருக்கிறது. வளர்ச்சி என்கின்ற பெயரை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 வழிச்சாலையும் 8 வழிச்சாலையும் யார் பயன்படுத்த போகிறார் என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவதில்லை. இவையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்று நம் தலையில அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்குகின்ற இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் துறைமுகங்களில் சென்று ஏன் முடிகிறது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும்.